இங்க ஒரு அம்மா இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இட்லினாலே நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றதால இவங்களோட இட்லி சாப்பிடறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. இந்த ஊரோட பெரியவருக்கு கூட இந்த இட்லி கடைனா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இட்லி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இட்லியை சாப்பிட வருவாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு போலீஸ்காரமே வந்துட்டு இந்த இடத்துல இட்லி கடை போடக்கூடாது, உங்களை யாரும் இங்க போட சொன்னதுன்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்லாம தானே சார் போட்டிருக்கோம், இதனால என்ன சார் பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப அவருமே இங்கெல்லாம் இட்லி கடை போடக்கூடாது, போடுறீங்க அப்படின்னா எனக்கு மாமல் தராம இங்க போடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கும் வேற வழி தெரியல, அதனால சரி மாமலுமே எடுத்து கொடுத்துறாங்க. இப்ப மறுநாள் அந்த இட்லி கடைக்கு வேற ஒரு 2 பசங்களுமே சாப்பிட வரானுங்க. அவங்களுமே சாப்பிட்டுட்டு அந்த அம்மா கிட்டே காசு கேட்க, என்ன நீங்க தானே காசு தரணும்னு சொல்லும்போது எங்க கிட்டே காசு கேட்கறியான்னு சொல்லிட்டு மொத்த கடையும் அடிச்சு போட்டு அந்த அம்மா வச்சிருக்கக்கூடிய காசையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த போலீஸ்காரமே வந்துட்டு ஒழுங்கா என்னோட மாமலை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சார் இப்பதான் ஒரு 2 பேர் எங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே உடச்சு போட்டு காசையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த போலீஸ்க்கு எனக்கு என்னோட மாமல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த அம்மாவுமே வீட்டுல வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அழுகுறாங்க. நான் மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா அப்படின்னா அவங்க 2 பேருமே நல்லபடியா பாத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. இப்ப அவங்க பொண்ணுங்களுமே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்க 8வது படிச்சிருக்கீங்க, நீங்க ஏன் மேற்கொண்டு படிக்க கூடாது, நீங்க 10ஆம் கிளாஸ் படிப்பு எழுதுங்கம்மா, இந்த வாட்டி எக்ஸாம் வருது இல்லையா, நீங்க எழுதுங்க, உங்களால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி அந்த பெரிய பொண்ணுக்கு ஒரு மோட்டிவ் கொடுக்க, அந்த பொண்ணோட அம்மாவுமே என்னால படிக்க முடியுமா, நான் இவ்வளவு வயசு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, வயசுலாம் ஒரு காரணம் இல்லமா, நீங்க படிங்க, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணுமே அவங்க அம்மாக்காக நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க. இப்ப அந்த பாடி தான் இந்த பொண்ணு படிக்கிறதுனால வேற வழியே இல்லாம அவங்க தான் இந்த இட்லி கடையும் போட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இட்லி கடைக்கு சாப்பிட வர எல்லாருமே உங்களோட இட்லி சாப்பிட்டு எங்களுக்கு நாத்தே சவந்து போச்சு, எங்க உங்க மருமக அவங்க கொடுக்குற இட்லி தான் அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லும்போது நீங்க தான் போய் அவளை கூட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஊரோட பெரியவருமே வந்துட்டு எங்க உங்க மருமக ஆளே காணுமே கொஞ்ச நாள்னு சொல்லும்போது, அவ படிச்சிட்டு இருக்கா, நீங்க தான் ஏதாச்சும் சொல்லி அவளை கடைக்கு அனுப்ப, நான் ஒரு ஆள் மட்டுமே இந்த வேலையை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவருமே போன் பண்ணி படிப்பு நிறுத்துன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, ஆனா அவர் மேற்கொண்டு நீ படி, உனக்கு நான் துணையா இருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாத, நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மோட்டிவ் கொடுக்குறாரு. இப்ப இவங்க படிக்கிறாங்கன்ற விஷயத்தை அவங்க ஹஸ்பண்டுமே தெரிஞ்சுக்கிட்டு, என்ன கேட்காம நீ எப்படி ஒரு எக்ஸாம் எழுத போலாம், அது மட்டும் இல்லாம உனக்கு 8வது பெரிய விஷயம், நீ 10வது வரை படிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய புக்கையுமே கிழிச்சு போட்டுறாரு. அது மட்டும் இல்லாம இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா, ஹால் டிக்கெட்னு சொல்லிட்டு அதையுமே கிழிச்சு போட்டுறாரு. இப்ப அந்த பொண்ணோட அம்மாவுமே இதுக்கப்புறம் என்னால எக்ஸாம் எழுத போக முடியாது இல்லையா, வந்து ஹால் டிக்கெட் கிழிச்சு போட்டானேன்னு சொல்லும்போது, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நான் இருக்கேன், நீ எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு தைரியமா போ, நான் எடுத்துட்டு வர ஹால் டிக்கெட்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணுமே மறுநாள் எந்தெந்த கடைக்கும் ஏறி ஏறி இறங்குறா. ஆனா எல்லா கடையுமே மூடி இருக்குது. அப்படி இருந்தும் ஒருத்தரோட காலில் மட்டும் விழுந்து எப்படியாச்சும் எனக்காக அந்த ஹால் டிக்கெட் மட்டும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கு வீட்டு இருந்து அந்த ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வரா. இப்ப அவங்க அம்மாவுமே நல்லபடியா 5 எக்ஸாமே எழுதி முடிச்சிடுறாங்க. இப்ப ரிசல்ட்டுக்கான நாளும் வந்துருச்சு. அந்த பொண்ணுமே அந்த ரிசல்ட் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணிட்டீங்க, அது மட்டும் இல்லாம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. இப்ப மறுநாள் இவங்க 2 பேரும் என்ன பண்றது, அடுத்து 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இப்ப அவங்க பாட்டியுமே இதுக்கப்புறம் என்ன, நீ இதுக்கு முன்னாடி 8வது படிச்சுட்டு இட்லி தோசை ஊத்துன, இப்ப நீ 10வது படிச்சுட்டு இட்லி தோசை ஊத்த போற, என்ன பண்ணிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மாவுமே இட்லி கடைக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்ப இவங்க இப்படி கிளம்பும் போது கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு உங்களை கலெக்டர் பார்க்கணும்னு சொல்றாங்க, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேருமே கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த கலெக்டர் ஆபீசருமே உங்களை பத்தி எல்லா விஷயத்தையுமே உங்க ஊர் பெரியவர் சொன்னாரு, படிப்பு ரொம்ப முக்கியம் தான், ஆனா அது எந்த வயசுல படிக்கிறோன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நீங்க இந்த வயசுல படிச்சு அது மட்டும் இல்லாம நல்ல மதிப்பெண்ணும் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, எங்களோட சார்பா உங்களுக்கு நாங்க இங்க ஒரு வேலையும் போட்டு தரோம், நீங்க நல்லபடியா இங்க வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே கருணையின் அடிப்படையில இவங்களுக்கு ஒரு நல்ல ஜாபையும் கொடுக்குறாங்க. சோ எந்த காலத்திலுமே சரி கல்விக்கு மட்டும் என்னைக்குமே வயசாகாது அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும்.